ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான அப்டேட், அதாவது ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம மாடி தோட்டத்தோட ஒரு சூப்பரான அப்டேட் தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது என்ன அப்படின்னா, நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற வாழை மரம் பார்த்திங்க அப்படின்னா கொலை வச்சிருக்குது. கொலை வச்சு ரொம்பவே சூப்பராக அழகாக வந்திருக்குது. அதை பற்றின ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோஸ் போகிறேனோ இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழை மரம், அதாவது இந்த வாழை மரம் வச்சு ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆகுது. பட் இந்த தடவை தான் ரொம்பவே சூப்பரான ஒரு நியூஸ் உங்களுக்கு இருக்குது. பாருங்கள், ரொம்பவே அழகான ஒரு பூ வந்திருக்குது. பாருங்கள், இந்த பூ இப்போ கொலையாக மாறி ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது. அதை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்குறோம். இந்த வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாழை மரம் நான் ஒரு வாளிக்குள்ளே, அதாவது ஒரு பொட்டில் தான் வச்சுக்கிறேன். ரொம்ப பெரிய ஒரு பொட்டில் வச்சேன். பட் அந்த பொட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த வாழை மரம் வளர்ந்து இப்போது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக பிரயோஜனமாக பார்த்திங்க அப்படின்னா கொலை வந்திருக்குது. இடையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய குட்டிகளும் வந்திருக்குது, வாழை குட்டிகள். இதை நான் ஒரே பொட்டில் இந்த வாழை குட்டிகளை வளர்க்க முடியாமல் நிறைய தடவை கட் பண்ணியெல்லாம் விட்டேன். பட் இப்போ பார்த்திங்கன்னா அது ரொம்பவே சூப்பராக அந்த குட்டிகளும் வளர்ந்து வருது. பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள், இந்த வாழை மரம் இந்த சட்டிட சைஸுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இந்த பொட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட வாழை மரம் வளர்ந்து வந்திருக்குது. பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வாழை மரம் கறி வாழை, அதாவது இது பழமாக சாப்பிட்றது இல்லை, இது கறி வாழை. கறி சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற வாழை. நான் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதால நான் வாழையை என்னோடய மாடி தோட்டத்தில் வச்சேன். பட் இப்போவே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு அமைஞ்சி பாருங்கள், பூ வந்திருக்குது. 6 மாதங்களுக்கு மேலால் இந்த வாழை மரத்தை நான் வச்சுருந்தேன். நிறைய பயிர்களை நம்மளோட மாடி தோட்டத்தில் நான் வச்சிருக்கிறேன். பட் இது ரொம்பவே சூப்பராக அழகாக ரொம்பவே சந்தோஷமான ஒரு அப்டேட். எனக்கு ரொம்ப நீண்ட நாளைக்கு பிறகு நான் எந்த ஒரு அப்டேட்டுமே உங்களுக்கு காமிக்கலை. பட் இந்த தடவை தான் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். பாருங்கள், ரொம்பவே அழகான வாழை குலை வருது. எங்களுடைய மாடி தோட்டத்தில் வாழை குலை வருது. வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நிறையவே தண்ணீர் வேணும். தண்ணீர் நிறையவே யூஸ் ஆகக்கூடிய ஒரு மரம் தான் வாழை மரம். வாழை மரத்துக்கு ரொம்பவே தண்ணீர் வேணும். அதிகமான தண்ணீர் இருந்தால் தான் வாழை ரொம்பவே செழிப்பாக அழகாக வளரும். என்னோடய வாழை மரமும் நான் நிறைய தண்ணீர்கள் ஊற்றி பாருங்கள், ரொம்பவே அழகாக வளர்த்தேன். இப்போ சக்ஸஸாக குலை வந்திருக்குது. பாருங்கள், வாழைக்குலை, அதாவது வாழைப்பூ வந்திருக்குது. வாழைப்பூ 3 டேஸில் இந்த வாழைப்பூ பாருங்கள் இப்படி விரிஞ்சு ரொம்பவே பெரிய ஒரு வாழைப்பூ வந்திருக்குது. இந்த வாழைப்பூவை கூட நாங்கள் யூஸ் பண்ணலும், சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலும். நான் இந்த வாழைப்பூவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஆரம்ப ஸ்டேஜில் வாழைப்பூ வந்தது. ரொம்பவே அழகாக சூப்பராக வருது. நிறைய வாழைக்கன்றுகள் வாழை மரங்கள் நான் வைக்கிறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கிறேன். பட் இப்போது எதுவுமே சாத்தியப்படுறதில்லை. ரொம்பவே பிஸி வேலை அப்படிங்கிறதால மாடி தோட்டத்தை பராமரிக்கவே முடியலை. பட் ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த வீடியோ போகிறதுல ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பாருங்கள், நம்மளோட வாழை மரத்தில் இந்த பூக்களை பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. வாழைப்பூ பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இதழ்களாக அந்த வாழைப்பூ விரிஞ்சு பாருங்கள். என்னோடய வாழை பூவோட கொலை வெளியாகிது. பாருங்கள், வாழைக்காய்களும் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது. ஆனால் 3 குலை தான் வந்திருக்குது. பாருங்கள், அதாவது 3 சீப்பு, அதாவது 3 சீப்பு வாழை தான் வந்திருக்குது. என்னோடய வாழை மரம் வச்சிருக்கிற அந்த பொட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வாழை மரமும், அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கொலைகளும் வச்சிருக்குது. பட் ரொம்பவே அழகான ஒரு கொலை பாருங்கள், நம்ம வீட்டுக்கு தேவையான மாதிரி, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி வாழை கொலை வச்சிருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக சக்ஸஸாக நம்ம மாடி தோட்டம் இன்னும்
வந்துட்டுருக்குது. இதை மட்டுமே நான் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு அப்டேட்டாக வந்து கொடுக்குறேன். அதாவது ரொம்ப நாளாக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மளோட வாழை மரம் குலை வைக்குமா, காய்கள் வருமா அப்படின்ட்டு ரொம்பவே டவுட் இருந்துச்சு. பட் இந்த டவுட் வந்து இப்போ வந்து எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி வாழை மரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். வாழை மரம் வந்து சக்ஸஸாக வரும். நிறைய தண்ணீர்கள் ஊற்றுங்க, நல்ல பசலைகள் போடுங்க, ரொம்பவே சக்ஸஸாக அந்த வாழை மரம் வரும். வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு டவுட் வரும். இந்த மாதிரி வாளிக்குள்ளே இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வாழை மரம் வளர்க்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு கூட அந்த டவுட் இருந்துச்சு. பட் இந்த வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நான் ரொம்பவே வளர்த்து சக்ஸஸாகவே அது வளர்ந்து வந்திருக்குது பாருங்கள். வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் வந்து இன்னும் நிறைய வெரைட்டிஸ், அதாவது பழமாக சாப்பிடக்கூடிய இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வந்து நான் வைக்கிறதா இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாழை மரத்தை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வாழை மரம்ங்கிறது ஒரு தோட்டத்தில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி வாழை மரம். வாழை மரத்தை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வாழை மரம் ரொம்பவே சூப்பராக சக்ஸஸாக அவங்களுக்கும் வரும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். வாழைப்பூவை பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த வாழைப்பூவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சமையலுக்காக. இந்த வாழைப்பூவை அப்படியே விட்டோம் அப்படின்னா அது அப்படியே ஒவ்வொரு இதழ்களாக விரிஞ்சு அது வந்து அப்படியே இல்லாமல் போயிடும். ஸோ நாம் வந்து இந்த வாழை பூவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழை மரத்தை பற்றின என்னோட இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழை மரம் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் என்னோட இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.